ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏயுடி யூஎஸ்டி சார்ட்டை தான் வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கோர்ஸ் யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 999 வந்து செல் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட நம்ம கோர்ஸ் வேணும்னா 2999 வந்து செல் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களில் யாருக்காவது நம்ம கோர்ஸ் வேணும், டிஸ்கார்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய காண்டாக்ட் நம்பரை நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு என்னை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏயுடி யூஎஸ்டி அப்படின்ற சார்ட் பார்த்தீங்கன்னா என்ன ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கார்டில் நம்ம ஷேர் பண்ண ஒரு சார்ட் தான். ஸோ அதனுடைய அவுட்புட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இன்றைக்கி தான் நான் வந்து எடுத்து போட்டேன். ஸோ வந்து டிபி வந்து இப்போ தான் போட்டிருக்கேன். பட் டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இதை நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். கொடுத்த டேட் பார்த்திங்கன்னா 26 டிசம்பர். இன்றைக்கி அரௌண்ட் வந்து 16 வந்துருச்சு. சரிங்களா, 16ன்னா கிட்டத்தட்ட 20 நாள்னு நினைக்கிறேன். ஸோ 20 நாளுக்கு முன்னாடி வந்து நம்ம கொடுத்தது வந்து ஏயுடி யூஎஸ்டி 2 ஜோன் வந்து ஆல்ரெடி நம்ம மேலே கொடுத்துருக்கோம். இந்த 2 ஜோனில் பட்டு திரும்பும் அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டு ஜோன் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதில் சிஹெச் எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்மளுக்கு என்ட்ரி இல்லை. பட் செகண்ட் ஜோனில் நமக்கு சிஹெச் கொடுத்து ஒரு நீட்டான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு. நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். என்ன ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 68,500 வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம லைவ் சார்ட்டில் வந்து நம்ம கொடுத்துருக்குற அதே ஜோன் பார்ப்போம். பார்த்திங்கன்னா தெரியும் 68,500. ஸோ இதை நான் எப்படி சூஸ் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த ஏயுடி யூஎஸ்டி சார்ட் வந்து என்ன ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து பார்க்கணும். என்ன ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு. அப் ட்ரெண்டில் நம்ம பை மட்டும்தான் பண்ணோம். இந்த ஒரு தியரியில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. பட் நம்ம வந்து மேலே எங்கே திரும்பும், ஒரு வேளை ரீட்ரேஸ்மெண்ட் ஆக போகுதா ஆகாதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 4 ஹவர்ஸை ஏதாவது ஒரு ஜோன் வந்து டேப் பண்ணுமா அப்படின்னு வந்து நம்ம இந்த சைடும் செக் பண்ணுவோம். சரிங்களா, இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம பர்சனலாக சொல்கிறது. பட் இதை நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு ஜோன் வந்து கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பிளாக் ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் வந்து ஆயிருக்கு. 50% பாடி கேண்டில்ஸ் நல்லா வந்து இது பண்ணி டோஜி கேண்டில் அப்படின்னு வந்து இந்த கேண்டில் வந்து நம்ம சொல்லுவோம். டோஜி கேண்டில் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் வந்து இம்பேலன்ஸோட நமக்கு கிடைக்குது. ஸோ இங்கேயும் ஒரு ஜோன் நம்ம வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். சரிங்களா, இங்கே ஒரு ஜோன், அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கேண்டில் வந்து இருக்குது. அதனால் அங்கே ஒரு ஜோன் வந்து நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். சரிங்களா, இங்கே ஒரு ஜோன். இப்போ வந்து நமக்கு டீசெண்டாக 2 ஜோன் வந்து நல்லாவே கிடச்சிருக்கு. இதை தான் நான் வந்து அந்த லைவ் சார்ட்லேயும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இப்போ இந்த 2 ஜோனில் தான் வந்து நமக்கு திரும்ப போகுது அப்படின்னு வந்து மார்க்கெட் தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். நமக்கு அதுவும் இல்லாமல் இன்னும் எக்ஸ் கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. இந்த ஜோனில் பட்டு இந்த ஜோனில் எந்த ரியாக்ஷனுமே ஆகாமல் மார்க்கெட் பாட்டுக்கு மேலே போயிருக்குது பாருங்கள். எந்த ரியாக்ஷனுமே நடக்கலை. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு சிஹெச் அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆர் சேஞ்ச் ஆஃப் மார்க்கெட் கேரக்டர் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டைம் ஃப்ரேமை வந்து குறைச்சிக்கலாம். சின்ன டைம் ஃப்ரேமில் நமக்கு சிஹெச் நடந்தாலும் நமக்கு ஓகே தான். சரிங்களா, ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன் 15 மினிட்ஸ் வந்து டேரெக்டாக வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா, 15 மினிட்ஸில் இந்த பிளேஸில் வந்து சிஹெச் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸை வந்து இது உடைக்கணும் இல்லைங்களா. இதுதான் வந்து சிஹெச். ஸோ இந்த பிளேஸை உடைச்சா தான் நமக்கு சிஹெச் அப்படின்னு இருக்கிறப்ப அது உடைச்சா மட்டும்தான் நமக்கு என்ட்ரி, இல்லைன்னா நமக்கு என்ட்ரி இல்லை. சரிங்களா, இப்போ வந்து அதை ப்ரோக் பண்ணிடுச்சு. பட் இது வந்து ஆப்போசிட் ட்ரெண்ட் அப்படின்றதுனால நமக்கு வந்து இன்னொரு சிஹெச்சோ நீடட். ஸோ வந்து இதையும் வந்து மார்க்கெட் ப்ரோக் பண்ணணும். கரெக்டாக சொல்லணும்னா இந்த பிளேஸ் இது வந்து நம்ம செகண்ட் சிஹெச் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்போசிட் ட்ரெண்டாக இருக்குல்லங்க. நம்ம வந்து பையிங் சைடில் பை மட்டும்தான் பார்க்க முடியும், செல்லை பார்க்க முடியாது. பட் செல் பார்க்கணும் அப்படின்னா என்டையர் ட்ரெண்டே மாறணும் இல்லை. ஸோ வந்து நம்ம இன்னொரு சிஹெச் பார்க்குறது நீடடாக இருக்குது. பார்ப்போம். ஸோ இப்போ நமக்கு வந்து இன்னொரு சிஹெச்சும் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் ஜோன்னு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜோன் வந்து நல்லாயிருக்கு, வித் இம்பேலன்ஸ் நல்லாவே இருக்குது. ஸோ இதை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணலாம். வேறு உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது இம்பேலன்ஸோடு இருக்குது. பட் கேண்டில் பார்த்திங்கன்னா 50% பாடி கேண்டில் இல்லை. ஸோ வந்து அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம்.
ரிஜெக்ட் பண்ணால் நல்லது. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு ஒரு ஜோன் தான் கிடச்சிருக்கு. லிக்விடிட்டி இருக்கான்னு பார்த்தோம்னா அந்த ஜோனுக்கு லிக்விடிட்டியும் நல்லாவே இருக்குது. சரிங்களா? லிக்விடிட்டியும் இருக்கிறப்ப நம்ம அந்த ஜோனையே வந்து தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். மேலே போயிட்டு நம்ம மார்க் பண்ண அதே ஜோனில் டைரெக்டாக அது வந்து எடுத்துகிட்டு கீழே வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுது. நம்ம இன்னும் கொஞ்சம் பஃபரும் வச்சுக்கலாம். எவ்வளோ தூரம் பஃபர் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம டார்கெட் பார்த்திங்கன்னா அதில் எந்த வித சேஞ்சஸும் கிடையாது. டார்கெட் வந்து நமக்கு 4 ஹவர்ஸில் தான் வந்து டார்கெட் இருக்கும். ஸோ இது நம்மளுடைய டேக் ப்ராஃபிட் அண்ட் ஸ்டாப் லாஸ். அப்புறம் நம்ம டார்கெட் பார்த்தோம்னா அடுத்து இருக்கிற இம்பேலன்ஸோட இருக்கிற ஆர்டர் பிளாக் இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து நம்ம டார்கெட்டாக இது பண்ணிக்கலாம். டார்கெட் இன்னும் வந்து ஃபுல் ஹிட் ஆகலை. பட் ஸ்டில் நான் வந்து இந்த இடத்துலையே வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் நமக்கு அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ இங்கேயே வந்து நம்ம எக்ஸிட் ஆயாச்சு. ஸோ அதனால தான் நம்ம இதை வந்து இது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இந்த வீடியோ மேக் பண்ணேன். பார்க்கலாம். இன்னும் வந்து கொஞ்சம் ஒரு 8 ஹவர்ஸில் வந்து இது ஃபுல் டிபியை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஸ்டில் TP1 வந்து இந்த இடத்துலையே நான் இன்னொரு சிக்னலும் நம்ம கம்யூனிட்டியில் கொடுத்துருந்தேன். ஸோ நான் இங்கேயே வந்து எக்ஸிட் ஆகியாச்சு. அரௌண்ட் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் இது கொடுத்துருக்கிறது மெஷர் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 258.7 பிப்ஸு. உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:27 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே, இவ்வளோ தான். ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம சொல்லிடுறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களில் யாருக்காவது நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 999 தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 299 நம்ம கோர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. வேணுங்கிறவங்க என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு அதில் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஹேவ் எ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.